சிம்மம் ராசி நேயர்களே, இயல்பிலேயே சிங்கத்தை போன்ற கம்பீரமும் தலைமை பண்பும் தனித்துவமான சிந்தனைகளும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு இருப்பீங்க. வாழ்க்கையில எப்பொழுதுமே வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். தலைமை பண்பும் தனித்துவமான சிந்தனைகளும் கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் இந்த உலகம் உங்களின் தனித்துவத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒடுக்க நினைத்த தருணங்களும் அதனால் நீங்கள் அடைந்த மனவேதனைகளும் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. நீங்க கேட்டபடி உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், இப்போ நடந்தவைகள் எல்லாம் இனிமே நடக்க போறவைகள் என்ன என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய யோசனைகளை கேலி செய்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எப்போதுமே சராசரி மனிதர்களைப் போல சிந்திக்காமல் காலத்திற்கு முற்பட்ட பிரபாண்டமான மற்றும் புதுமையான யோசனைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் ஒன்று யோசிக்கிறார்கள் என்பதால் அவர்களை விட நீங்கள் அட்வான்ஸாக போய் சில யோசனைகளை யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருக்கத்தாங்க செய்வீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருந்த குறுகிய மனப்பான்மை கொண்ட மனிதர்களுக்கு உங்களின் அந்த பரந்த தொலைநோக்கு பார்வை புரியாமல் போயிருக்கும். அவர்கள் உங்களின் உன்னதமான யோசனைகளை மிக மலிவாக கேலி செய்து சிரித்திருப்பாங்க. அதுவும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத மனதில் பாதிப்பையும் மனதில் அழுத்தத்தையும் உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, உன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, பேராசைப்படாதே என்று உங்களது புதிய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய சிந்தனை திறனை மூளையிலேயே கிள்ளி எறிய பார்த்த சில மனிதர்கள் உங்களுடைய மத்தியில் இருக்கத்தான் செய்வாங்க. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்தும் அவர்களை தாண்டியும் நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கீங்க, உங்களை தடுக்க நினைத்த நபர்கள், நிறைய நபர்கள், ஏன் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களை தடுக்க நினைத்திருப்பாங்க உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம. ஆனால் அது அனைத்தையுமே நீங்கள் கண்டு கொள்ளாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. யார் யாரெல்லாம் அவர்கள் சொல்வதை கேட்டு இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, பேராசைப்படாது என்று உங்களுடைய மனதை மாற்றியவுடன் நீங்கள் சரி என்று கேட்டீர்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திறமைகள் அப்படியே கைவிட்டு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையானது நின்றிருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய திறமையின் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் உள்ளுக்குள்ள ஒரு எரிமலையைப் போல கோபத்தையும் வேதனையும் அடக்கி கொண்டு வாழ்ந்த நாட்களை உங்களால் அவ்வளவு எளிதில் மறக்க விடவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். நீங்கள் ஒரு லட்சியத்தை நோக்கி போவீங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அதை உன்னால் செய்ய முடியாது என்று கூறி உங்களுடைய மனதில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. நீங்கள் வித்தியாசமாக இருந்ததால் உங்களுடைய வாழ்க்கையில் அவமானங்களை அடைந்தீங்க. கூட்டத்தோடு கூட்டமாக ஆட்டு மந்தையை போல வாழ பிடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள். உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதையை உருவாக்கி உங்களது உடை, பேச்சை, குணம் என எல்லாவற்றிலும் நீங்கள் ஒரு தனித்துவமான சிம்மமாக வித்தியாசப்பட்டு நின்றதை இந்த சமுதாயத்திற்கு பிடிக்காமல் போய் அதை அவர்கள் உங்களுக்கு பெரிய அவமானமாக மாற்றியும் இருப்பாங்க. நீங்கள் மற்றவங்களை போல போலியாக நடிக்க தெரியாமல் எப்போதும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்ததை இந்த ஒரு உலகம் உங்களின் திமிர் என்றும் தலைக்கணம் என்றும் தவறாக சித்தரித்து உங்களை 4 பேருக்கு முன்னால் விசித்திரமானவரை போல பார்த்து ஒதுக்கி வைத்து அவமானப்படுத்திய போது உங்களுடைய தனித்துவம் தாங்க உங்களுக்கு சாம்பக்கேடோ என்று எண்ணி உங்களுடைய இதயங்கள் இரத்த கண்ணீர் வடித்திருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வழியாக கூறணும். உங்களுடைய யாரும் புரியாத ஒரு நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய கனவுகள் என்பது வெறும் ஏதோ ஒரு சாதாரணமான வாழ்க்கையை முடிப்பதற்கான கனவுகளாக இருக்காது. மாறாக நீங்கள் வாழக்கூடிய துறையில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும், சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற உன்னத இலட்சிய கனவுகளாகத்தாங்க இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்க ஆசைப்பட்டு பகிர்ந்து வந்த கனவுகளை உங்களது சொந்த குடும்பத்தினரோ அல்லது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களோ கூட புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் இல்லாமல் போயிருக்கும். அதுதான் உங்களுடைய மனதிற்குள்ள இன்னமும் கஷ்டத்திற்கு மேல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் ஒரு மனதிற்குள் ஒரு வழியாகவும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய மனதில் வழியாக இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் தெளிவாக பகிருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த போராட்டங்களும் தடைகளும் முடிவுக்கு வந்து உங்களுடைய தனித்துவமான புத்திசாலித்தனத்திற்கும் உழைப்பிற்கும் மிக பிரம்மாண்டமான அங்கீகாரங்கள் கிடைக்கப் போகும் ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாக போகிறது. அந்த பொற்காலத்தின் மூலம் வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்து
அனைத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வீங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு பணமாக மாற ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வாழ்வில் பொருளாதார நிலைமையிலும் இந்த ஒரு தேதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட பக்கத்தின் தொடக்கங்களாக அமையப் போகிறது. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் பல அரிய திட்டங்களையும் யோசனைகளையும் மனதிற்குள் வைத்திருந்தோம். அதை செயல்படுத்துவதற்கான சரியான நேரமும் பண வசதியும் இல்லாமல் இருந்ததால் அது வெறும் சிந்தனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கையில முடங்கி கிடந்தது. ஆனால் இந்த தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் உங்கள் பக்கம் திரும்புவதால் நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் ஒரு யோசனை கூட பணமழகி கொட்டக்கூடிய மாபெரும் வர்த்தகமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறத் தொடங்கிவிடும். நீங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த ஒரு புதிய தொழிலையோ அல்லது உங்களுடைய வேலையில நீங்க கொண்டு வர நினைத்த ஒரு தனித்துவமான மாற்றத்தையோ எதுவாக இருந்தாலும் அதற்கான முதலீடுகளையும் சரியான மனிதர்களையும் உங்களை தேடியும் வர வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க அடையவும் போறீங்க. உங்களுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான மதிப்பை தரக்கூடிய மாபெரும் சொத்தாக மாறும். ஆனால் அதற்கு தடைகளும் வரத்தாங்க செய்யும். அந்த ஒரு தடைகளை உடைத்து நீங்கள் வாழ்க்கையில் வெளியே வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குன்னு நிறைய பாடங்களையும் நிறைய அளவுக்கு சொத்து சுகத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே பழமைவாத சிந்தனைகளில் மூழ்கி கிடக்காமல் காலத்திற்கு ஏற்ப நவீன மாற்றங்களையும் தொழில்நுட்பங்களையும் மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதற்கேற்ப இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பொதுமையான சிந்தனைகள் சார்ந்த அனைத்து வேலைகளும் உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரிய ஒரு லாபத்தை தரப்போகிறது. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். நவீன டிஜிட்டல் கருவிகளையோ சமூக ஊடகங்களையோ அல்லது புதிய மென்பொருட்களையோ புகுத்தும் போது அதுவரை மந்தமாக இருந்த உங்களது தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து உலகளாவிய வாடிக்கையாளர்களை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் உடனே கிடைத்து விடாது. பொறுமையாகத்தாங்க கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். புதிய ஐடியா உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அளவுக்கு நிச்சயமாக போய்விடும். கூட்டத்தோடு கூட்டமாக ஆட்டு மந்தையை போல வாழ பிடிக்காம இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆழ்மனத்தில் திடீர்னு தோன்றக்கூடிய ஒரு உன்னதமான மற்றும் வித்தியாசமான புதிய சிந்தனைகளும் உங்களுக்குள்ள வரும். ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே தலைகீழாக மாற்றி மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு செல்ல போகிறது உங்களுடைய வாழ்க்கை. மற்றவங்க செய்ய தயங்கும் அல்லது யாருடைய கற்பனைக்கும் எட்டான ஒரு எளிய தீர்வை நீங்கள் தொழிலாகவோ அல்லது புதிய திட்டமாகவோ நீங்கள் செய்வீங்க. அது உலகம் முழுவதும் நீங்கள் அறிமுகப்படுத்தியும் கொடுப்பீங்க. அந்த ஒரு அறிமுகத்தை நீங்கள் எப்படி பண்ணணும், யார் மூலியமாக பண்ணணும், எந்த வகையில் பண்ணால் நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்குன்னு போகவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்து புறக்கணித்த மனிதர்கள் அனைவரும் உங்களின் இந்த அசாத்தியமான புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து உங்களுக்கு கீழ் வேலை செய்யவோ அல்லது உங்களுடன் கைகோர்க்கவோ ஆசைப்படும்படியான ஒரு பிரம்மாண்டமான உயரிய நிலையை உங்களுக்கு மிக குறுகிய காலத்தில் பெற்றுக் கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் என்ற அனைத்தையும் நீங்க தெரிந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கையில முன்னேற வேண்டியதும் நிறையவே இருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கனவுகளாகத்தாங்க இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் ஆசைப்பட்டு பகிர்ந்து வந்த கனவுகளை உங்களது சொந்த குடும்பத்தினரோ அல்லது நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்களோ கூட புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைகளும் இல்லாமல் போயிருக்கும். அதுதான் உங்களுடைய மனதிற்குள்ள இன்னமும் கஷ்டத்திற்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதுவும் ஒரு மனதிற்குள் ஒரு வழியாகவும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய மனதில் வழியாக இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் தெளிவாக பகிருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வாழ்வில் இதுவரை இருந்து வந்த போராட்டங்களும் தடைகளும் முடிவுக்கு வந்து உங்களுடைய தனித்துவமான புத்திசாலித்தனத்திற்கும் உழைப்பிற்கும் மிக பிரம்மாண்டமான அங்கீகாரங்கள் கிடைக்கப் போகும் ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக போகிறது. அந்த பொற்காலத்தின் மூலம் வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்து
அனைத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்வீங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய யோசனைகள் உங்களுக்கு பணமாக மாற ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்க வாழ்வில் பொருளாதார நிலைமையிலும் இந்த ஒரு தேதி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட பக்கத்தின் தொடக்கங்களாக அமையப் போகிறது. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் பல அரிய திட்டங்களையும் யோசனைகளையும் மனதிற்குள் வைத்திருந்தோம். அதை செயல்படுத்துவதற்கான சரியான நேரமும் பண வசதியும் இல்லாமல் இருந்ததால் அது வெறும் சிந்தனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கையில முடங்கி கிடந்தது. ஆனால் இந்த தேதிக்கு பிறகு பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த நேர்மறை ஆற்றலும் உங்கள் பக்கம் திரும்புவதால் நீங்கள் சாதாரணமாக நினைக்கும் ஒரு யோசனை கூட பணமழகி கொட்டக்கூடிய மாபெரும் வர்த்தகமாக உங்களுடைய வாழ்க்கையில மாறத் தொடங்கிவிடும். நீங்க நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த ஒரு புதிய தொழிலையோ அல்லது உங்களுடைய வேலையில நீங்க கொண்டு வர நினைத்த ஒரு தனித்துவமான மாற்றத்தையோ எதுவாக இருந்தாலும் அதற்கான முதலீடுகளையும் சரியான மனிதர்களையும் உங்களை தேடியும் வர வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க அடையவும் போறீங்க. உங்களுடைய யோசனைகள் ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான மதிப்பை தரக்கூடிய மாபெரும் சொத்தாக மாறும். ஆனால் அதற்கு தடைகளும் வரத்தாங்க செய்யும். அந்த ஒரு தடைகளை உடைத்து நீங்கள் வாழ்க்கையில் வெளியே வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்குன்னு நிறைய பாடங்களையும் நிறைய அளவுக்கு சொத்து சுகத்தையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்போதுமே பழமைவாத சிந்தனைகளில் மூழ்கி கிடக்காமல் காலத்திற்கு ஏற்ப நவீன மாற்றங்களையும் தொழில்நுட்பங்களையும் மிக எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதற்கேற்ப இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பொதுமையான சிந்தனைகள் சார்ந்த அனைத்து வேலைகளும் உங்களுக்கு கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெரிய ஒரு லாபத்தை தரப்போகிறது. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் பிற்காலத்தில் நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். நவீன டிஜிட்டல் கருவிகளையோ சமூக ஊடகங்களையோ அல்லது புதிய மென்பொருட்களையோ புகுத்தும் போது அதுவரை மந்தமாக இருந்த உங்களது தொழில் அசுர வேகத்தில் வளர்ச்சியடைந்து உலகளாவிய வாடிக்கையாளர்களை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் உடனே கிடைத்து விடாது. பொறுமையாகத்தாங்க கிடைக்கும். பொறுமையாக கிடைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டே தாங்க இருக்கும். புதிய ஐடியா உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அளவுக்கு நிச்சயமாக போய்விடும். கூட்டத்தோடு கூட்டமாக ஆட்டு மந்தையை போல வாழ பிடிக்காம இருக்கக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆழ்மனத்தில் திடீர்னு தோன்றக்கூடிய ஒரு உன்னதமான மற்றும் வித்தியாசமான புதிய சிந்தனைகளும் உங்களுக்குள்ள வரும். ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தையே தலைகீழாக மாற்றி மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு செல்ல போகிறது உங்களுடைய வாழ்க்கை. மற்றவங்க செய்ய தயங்கும் அல்லது யாருடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு எளிய தீர்வை நீங்கள் தொழிலாகவோ அல்லது புதிய திட்டமாகவோ நீங்கள் செய்வீங்க. அது உலகம் முழுவதும் நீங்கள் அறிமுகப்படுத்தியும் கொடுப்பீங்க. அந்த ஒரு அறிமுகத்தை நீங்கள் எப்படி பண்ணணும், யார் மூலியமாக பண்ணணும், எந்த வகையில் பண்ணால் நன்மைகள் நடக்கும் என்று அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்குன்னு போகவும் ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை சாதாரணமாக பார்த்து புறக்கணித்த மனிதர்கள் அனைவரும் உங்களின் இந்த அசாத்தியமான புத்திசாலித்தனத்தை கண்டு வியந்து உங்களுக்கு கீழ் வேலை செய்யவோ அல்லது உங்களுடன் கைகோர்க்கவோ ஆசைப்படும்படியான ஒரு பிரம்மாண்டமான உயரிய நிலையை உங்களுக்கு மிக குறுகிய காலத்தில் பெற்றுக் கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழணும் என்ற அனைத்தையும் நீங்க தெரிந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கையில முன்னேற வேண்டியதும் நிறையவே இருக்கிறது. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள்